வணக்கம். ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஆண்டனி வேஸ்ட் அப்படின்ற கம்பெனிக்கு 1330 கோடி ரூபாய் ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரால் 17% இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை ஏற்றி விட்டுருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கூகுளில் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் போய் இதை உள்ளே போயிட்டு படித்து பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்டாக்கை பற்றி படிக்கும்போது தான் அது என்ன ஏது எல்லாமே தெரியும். சரி, ஃபஸ்ட்டு நியூஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 18% வரைக்கும் இன்றைக்கி ஏறி இருக்கு. டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி ஓகே, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது இது வெறும் ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனினாலே உங்களுக்கு தெரியும், ரேலியும் அதிகமாக இருக்கும், அதே டைமில் பயங்கரமான கீழே வால்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ 275 ரூபா இருந்த பையன் பார்த்தீங்கன்னா 800 வரைக்கும் போயிட்டு இப்போ 400லேருந்து மேலே ஏறுறான். ஸோ இது எல்லாமே ஒரே இயரில் தான் நடந்திருக்கு. சரிங்களா. அப்போ எந்த அளவுக்கு வால்டிலிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ ரிஸ்க் இருக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி உங்களை நீங்கள் ப்ரெஷர் டு த மார்க்கெட்னா இது ஏற்ற ஸ்டாக் இல்லை. நீங்கள் நல்லா உங்களுக்கு மார்க்கெட் தெரியும் அப்படின்னா ஓகே. ஸோ ஓவரால் பிக்சர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா என்னது ரிசல்ட்ஸு எல்லாமே இங்கே பாசிட்டிவில் தான் இருக்குது, எதுவுமே நெகட்டிவில் இல்லை. ஸோ அது ஓகே, ஒரு ஆடட் அட்வான்டேஜ். டெக்னிக்கல் செக்ஷனில் போவோம். என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம சேனலில் அக்டோபர் மந்த் அப்போவே 2003 ஓகேங்களா, சாரி 23 தெளிவாக பேசணும்ல, 23 நான் கொடுக்கும்போது இங்கேருந்து இங்கே ஏரோன் ட்ராவல் கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 100% அதுக்கப்புறம் அடிச்சிருந்தது. ஓகேங்களா. ஸோ இது ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன், அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஏன் மறுபடியும் கொடுக்குறேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய அக்குமுலேஷன் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா இந்த ஆர்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ நான் கொடுக்கறதால இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. நான் செபிலிஸ்ட் அட்வைஸரும் கிடையாது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை விற்றுருங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன். ஜஸ்ட் எல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்காக தான் இந்த சேனலு. சரி, இந்த மாதிரி ஷேரை ஈஸியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.